ஹே காய்ஸ், வெல்கம் டு ஏடி விலாக்ஸ். இன்றைக்கி எல்லோரும் அதிகமாக கமெண்ட் பண்ண குக்கிங் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விலாக் என்னோடய குக்கிங் வீடியோவில் இது. சரி, ஓகே, பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகுளுந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகுளுந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, நான் வெளியே எங்கேயும் போகல, அதனால் இல்லை. அதனால் வந்துட்டு இப்போ எனக்கு குயிக்காக சமைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் சமைக்கிறேன். இப்போ வந்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து உப்பு போட்டுக்கோங்க. எப்போயுமே வந்துட்டு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் முன்னாடியே போட்டுருவேன் நான். உப்பு போட்டுட்டு வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ இது வந்து வதங்கட்டும், கொஞ்சம் டைம் கொடுப்போம். இது ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ்க்காகவும் இல்லை வேகமாக சமைக்கணும் அப்படின்ற டைம் என்ன மாதிரி ஒரு அவசரத்தில் சமைக்கணும் அப்படின்னா கூட இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்படி எத்தனை பேர் சமைச்சிருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வதங்கிருச்சு, வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் வதங்கணும்ல, அதை வதங்குற வரையும் வெயிட் பண்ணலாம். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம இதை சமைக்கிறதுக்கே 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காது, ஆனால் நானும் சாப்பிடுவேன். இந்த தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை வச்சா வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். தொட்டுக்கு கூட இது இல்லாமல் சாப்பிட்டுக்குவான். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கறி மசாலா நினைக்கிறேன், கறி மசாலா சேர்த்துருக்கேன். கறி மசாலா சேர்த்துட்டு அதை ஒரு வதக்கணும்னா டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கருவாடோட ஸ்மெல் அதிகமாக தெரியாது நமக்கு. இப்போ கருவாடு பிடிக்காதவங்களாம் சாப்பிடுவாங்க, பிடிக்கிறவங்களும் சாப்பிட்லாம், அப்படி இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்தால் கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் வந்து நான் சிக்கன் பொடி ஆட் பண்ணியிருப்பேன். இந்த சிக்கன் பொடி ஆட் பண்ணுறேன். சிக்கன் 65 மசாலா தான் நான் ஆட் பண்ணுவேன். அதுதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதை இது பண்ணணும், கிண்டி விட்டோன்னா அது நல்லா வேகமாக வதங்கிடும், இன்னும் வேகமாக வதங்கிடும். அவ்வளோதான், கிண்டி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வதங்கிடும். அதே மாதிரி பச்சை மிளகா நம்ம வீட்டில் தான் வளர்ந்துட்டுருக்கு. நம்ம வீட்டில் செடி இருக்குது, அதில் தான் வளர்ந்தது தான் பச்சை மிளகா. நம்ம வச்சுருக்கோம், ஒரு நாள் அதை காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ், வதங்கிடும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகமாக அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி